ஹலோ ஆல். வெந்தய குழம்பு ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி வெந்தயத்தோட பலன்களை பற்றி டாக்டர் சிவராமன் அவர்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது இதை எப்படி சாப்பிட்டா அதோட முழு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எண்ணெய் விடாமல் சும்மா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மிக்சியில் போட்டு பொடித்து அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். அதை டெய்லி காலையில் ஒரு அரை டீஸ்பூன் வெறும்னா சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி ஈவினிங்கும் ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்டுக்கணும். இது நல்லா ஹை ஃபைபர்னால தண்ணியும் கொஞ்சம் நிறையவே குடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹை ஃபைபர், நிறைய நார்ச்சத்து உள்ளது. உங்களுக்கு தெரியும்ல, மில்லட்ஸுமே நார்ச்சத்து உள்ளது. ஆனால் அது எல்லாத்தையும் விட பெஸ்ட்டு வெந்தயம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய நார்ச்சத்து உள்ள பொருள் வெந்தயம். அதுக்கப்புறம் இந்த இரத்த கொழுப்பு இருக்குது இல்லையா, அதெல்லாம் நம்ம பாடி பார்ட்ஸில் ஒரு சில இதில் படியும் இல்லை, அந்த இரத்த கொழுப்பு பிளட் கொலஸ்ட்ரால் படியாமல் இருக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதில் சாலுபிள் ஃபைபரும் இருக்குது, இன்சாலுபிள் ஃபைபர் இருக்கும். அதாவது கரையும் தன்மை, கரையாத்தன்மை உள்ள ஃபைபர் கண்டென்ட் இருக்கா, நார்ச்சத்து. ஸோ இப்போ இந்த சாலுபிள் ஃபைபர் இருக்குது இல்லைங்களா, இதில் அது ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சாலுபிள் ஃபைபர் இருக்குல்ல, கரையாத்தன்மை உள்ள அந்த நார்ச்சத்து மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. அதே மாதிரி டயபெட்டிஸ், சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மோஷன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களும் இந்த மாதிரி பொடி பண்ணி அதே மாதிரி சாப்பிட்டு வர்றது அவங்களுக்குமே மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. இது 10 கிராம் டெய்லி, அதான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன். நீங்கள் அரைச்சி தான் சாப்பிடணும் கூட இல்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் அப்படி சாப்பிட முடியாதுங்கிறதுனால அதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறுசுவையில் கசப்பு சுவை நம்ம டெய்லி உடம்புலையும் நம்ம இது மூலயமா சேர்த்துக்கிறோம். அப்புறம் இது ஊற வச்சு யார் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப ஹீட்டாக இருக்குது உடம்பு, எனக்கு குளிர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்க இதை ஊற வச்சு நைட்டில் ஊற வச்சு எவ்வளோ டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அதை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பித்த உடம்பு, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் ஊற வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் இது மாதிரி சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி மட்டும்தான் கிடைக்குமா. அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணுன்னா நம்ம அதை அப்படியே பவுட்ரு பண்ணி சாப்பிடணும். ஸோ பவுட்ரு பண்ணி நம்ம சமையல்லையுமே இதை மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நிறைய இதில் நம்ம இந்த குழம்புல பொடிகள் எதில் வேணாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா தெரியாமலே கூட நம்ம உடம்புல இது சேர்த்துப்போம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இது புளிக்குழம்பு மாதிரியே இருக்குங்க, ஆனால் புளிக்குழம்பு கூட தோற்றுரும் இந்த வெந்தய குழம்புக்கு. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வெந்தயத்தில் உள்ள சத்துக்களும் நமக்கு சேரும். இந்த மாதிரி வாரம் ஒரு தடவையோ 2 தடவையோ கூட செஞ்சு சாப்பிடலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு வியூ. இது பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது ஒரு 10-15 மினிட்ஸில். ஸோ அதுக்கு பின்னாடி பஸ் ஸ்டாப். ஸோ எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸஸ். சும்மா ஒரு வியூக்காக இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவரை என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாரம்பரிய அரிசியில் தோசை செஞ்சுருந்தேன். அதுக்கு சைட் டிஷ் பூண்டு சட்னி. இது ரெண்டுக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு ட்ரை ரோஸ்ட் ரெடி பண்ணணும். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போதும். 2 வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மிளகு போடுறேன், ஏன்னா மிளகு நல்லதுன்றதுக்காக சேர்த்துக்கிறேன். இல்லைனா வெறும் வரமிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். மல்லி 1 டீஸ்பூன் போதுங்க. நான் சின்ன டீஸ்பூன் இது, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த அளவு போதும். இது 2-3 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு. இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் எதுவும் விடாமல் இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை போட்டு லைட்டாக அதையும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரை ரோஸ்ட்டை ஓரமாக வச்சுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதே பிளானில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது போட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 6-7 அதை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் இதை போட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா புளிக்கரைசல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன்.
ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு. அப்புறம் தக்காளியும் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால தான். ஸோ நீங்கள் தக்காளி வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வெறும் புளி போட்டும் செய்யலாம். பட் எனக்கு வந்து புளி ரொம்பவும் சேர்க்க வேணான்றதுக்காக இது கொஞ்சம் அது கொஞ்சம்னு போட்டிருக்கேன். ஸோ ஒரு தக்காளி அப்புறம் கொஞ்சமாக புளி. ஸோ இது ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மூடி போட்டு தக்காளியை வதக்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வச்சுட்டேன். தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும்தான். இதுக்கு வேறு எந்த தூளும் போட வேணாம். ஏன்னா நம்ம அதில் வந்து மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்காக. அது மட்டும்தான், வேறு எந்த தூளுமே கிடையாது இதில். ஸோ இப்போ மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு இப்போ புளிக்கரைசல் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் புளிக்கரைசலையும் ஊற்றிடுங்க. இப்போது ஊற்றிட்டு புளிக்கரைசல் வந்து முதல்ல ஹையில் வச்சுடுங்க. இது கொஞ்சம் நான் ஒரு கொதி வரட்டும். நல்லா பாயில் ஆன ஆரம்பித்த உடனே இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் டைமை செட் பண்ணிக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து புளி கொதிக்கணுங்க. நான் எப்பொழுதுமே புளி 20 நிமிஷம் கொதிக்க விடுவேன். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி விட்டு அது கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுருங்க. போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு, இது புளிக்குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுட்டு இது கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ், ஆல்ரெடி புளி 10 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இதை போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு ரெடி. இதில் இந்த இது மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதை போடலைன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. அதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். ஸோ அருமையான வெந்தய குழம்பு. வெந்தயம் வந்து குளிர்ச்சி, ஸோ ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட. அதனால் கண்டிப்பாக எப்போயாவது இதை செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா வத்தல் இல்லை அப்பளம், அது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு எந்த காய் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாயில்டு எக்கு, அது மேலே பெப்பரும் சால்ட்டும் தூவியிருக்கேன். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.